நாம் என்ன செய்கிறோம், நம்மகிட்ட என்ன பாவம் இருக்குது அப்படிங்கிறத பாவத்தை பற்றி உண்டான விழிப்புணர்வு நம்மகிட்ட குறைந்து போகிற இடத்துல எல்லா விஷயத்தையும் விழிப்புணர்வு இருக்குது. கல்வி குறித்து அல்ஹம்துலில்லாஹ் சமூகம் விழிப்புணர்வு ஏற்படுகிறது, பொருளாதாரம் குறித்து நம்மிடம் விழிப்புணர்வு இருக்கிறது, ஒரு நோய் குறித்து நம்மிடம் விழிப்புணர்வு இருக்கிறது. இதெல்லாம் கடந்து அல்லாஹுடைய கதிர் என்பது இருக்குது, இல்லைங்கிறது இல்லை. ஆனால் அதே அளவிற்கு நம்முடைய மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிற ஆகுமாகாது என்கிற தடை செய்திருக்கிற பாவங்கள் குறித்து சமுதாய விழிப்பு இருக்குதான்னா விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது தான் 100% மக்களுடைய பதில். அதுதான். ஏதாவது ஒன்று செய்யணுன்னா கூட இது செய்யலாமா, இதில் சரி இருக்குதா தவறு இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு செய்கிற மக்கள் ரொம்ப குறைவு தான். செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இது தப்பாக இருக்குமோ, இது நான் செஞ்சது சரிதானா அப்படிங்கிற மாதிரி செய்து முடித்ததற்கு பிறகு யோசிக்கிற நம்முடைய சிந்தனைகள் அந்த செயலை செய்கிற பொழுது நம்மிடம் இல்லாமல் போகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அண்ணல் பெருமானாரும் இது குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். ஏன்னா மறுமையில் போய் நின்று ஒரு மனிதன் கையில் பட்டோலை பார்த்த உடனேயே அவன் ஆச்சரியப்பட்டு கேட்குற விஷயம் குர்ஆன் பேசுகிறது, மாலிஹாதல் கிதாப், இது என்ன பட்டோலை, லா யுகாதிர் சகீரத்தம் வலா கபீரா, சின்ன சின்ன விஷயத்தோட மைனூட்டாக நான் செஞ்ச கூட பதிவு பண்ணி வச்சிருக்குது, இதெல்லாமா இதில் இருக்கும் என்று அவன் ஆச்சரியப்பட்டு போய் கேட்பது. நன்மை தீமைகள் குறித்து அவன் ஆச்சரியப்படுறான். அல்லாஹ் அக்பர், இதெல்லாமா அல்லாஹ் பதிவு பண்ணி வச்சுருப்பான், இதெல்லாமா அல்லாஹ்ட்ட இருக்கும், நான் இந்த நேரத்தில் இந்த செகண்டில் இந்த ஆடையோடு இந்த இடத்துல இந்த முக்கில் ரோட்டு முக்கில் நின்று இப்படி பார்த்தேன், இப்படி பேசினேன், இப்படி சிரித்தேன் அப்படிங்கிறது இல்லாமல் அல்லாஹ் பதிவு பண்ணியிருப்பான். அந்த மாதிரி பெரிய சிறிய பாவங்கள் குறித்து அல்லாஹ் பதிவு செய்திருப்பதை மனிதன் அவனுடைய அறிவினால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறான் என்கிற வார்த்தையை குர்ஆன் வாயிலாய் அல்லாஹ் கற்றுத்தருகிற பொழுது நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய பாவங்கள் குறித்து மார்க்கம் மிக தெளிவாக எச்சரிக்கிறது.